அரச குடும்பத்தாருக்கெதிரில் மற்றவர் கட்டளை ஏற்கக்கூடாது என்பது என்றான் ஹிப்பலாஸ். அப்படியானால் இவளை நான் எப்படி விசாரிப்பேன்? உங்கள் யவன மொழி எனக்கு தெரியாதே என்று கோபத்தால் உடல் துடிக்க தன் வலது கரத்தை உயர்த்தினான் இளஞ்சிழியன். ஒரு வினாடி தாமதப்பட்டிருந்தால் இளஞ்சிழியன் ஹிப்பலாஸை என்ன செய்திருப்பான்? ஹிப்பலாசுக்கும் அவனுக்கும் இருந்த நட்பும் பாசமும் என்னவாகியிருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் உறவை காப்பாற்ற எதிர்பாராத பேராச்சரியம் ஒன்று நிகழ்ந்தது. ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியத்தை விளைவித்து தன்னை திகைக்க அடிக்கவே அந்த இரவு ஏற்பட்டதோ என்று பிரமித்தான் படைத்தலைவன். கவலைப்பட வேண்டாம், உங்கள் பாஷை எனக்கு தெரியும், மதுரமான தமிழ் மொழி எனக்கு நன்றாக தெரியும் என்று நல்ல தமிழில் பேசத் துவங்கினாள் யவனராணி. திகைத்து அவளை நோக்கி திரும்பிய இளஞ்செழியனை நோக்கி அவள் மலர் விழிகள் சிரித்தன.